தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. வெற்றி துளசி சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் அஞ்சலி வழக்கம் போல் வீட்டில் இருக்காங்க. மகேஷ் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் அஞ்சலியை விட்டு பிரிய முடியாமல் போகிற மாதிரி இங்கே மகேஷ் ஒரு பக்கம் ஆக்டிங்கை கொடுக்க அதை அஞ்சலியும் வழக்கம் போல் நம்புகிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் சம்திங் ஏதோ சத்தம் கேட்குது. அந்த ரூமை திறந்து பார்க்க அஞ்சலியை ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால திறக்க முடியல. ஏன்னா அந்த ரூம் பூட்டி இருக்குது. ஸோ இதை பற்றி மகேஷ் கிட்டே கேட்டால் மகேஷ் அந்த ரூமில் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த ரூமை திறக்க விடாமல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் தீபா கேசவனுக்கு என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு கேசவன்கிட்ட கேட்கும்போது கேசவன் பிரச்சனை என்ன அப்படின்றத சொல்லவே மறுக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இஎம்ஐ திரும்ப வந்துடுச்சு, கட்ட முடியலை, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குற கேள்விக்கு அவரும் ஏதோ ஒரு ரீசனை சொல்லி சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் தீபாவுக்கு கேசவன் மேலே சின்னதாக ஒரு சந்தேகம். இன்னொரு பக்கம் திவ்யா வெற்றி கிட்ட கோவிலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் வெற்றி உண்மை என்ன அப்படின்றத மறைச்சி நான் அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணேன், அப்போது கீழே தள்ளி விட்டேன், அதனால் அவங்க எனக்கு நன்றி சொன்னாங்க, ஸோ அடிபட்டுருச்சுல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஏதோ சொல்லி இங்கே திவ்யா கிட்ட சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் 2 பொண்ணுங்களை ஏமாத்துறோம் அப்படின்ற ஒரு கில்ட்டு ஃபீலிங் வெற்றிக்கு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கவினுடைய அப்பா டாக்குமெண்ட்டை கொண்டு போய் மகேஷ் கிட்டே கொடுக்க சொல்லி கவின் கிட்டே சொல்லியிருக்காங்க. கவின்னு பார்த்தீங்கன்னா எப்படி போகிறதுன்னு சொல்லி தயங்கினாலும் ஸோ அந்த இடத்துல அப்பா சொல்கிறத கேட்கணும்ல, அதனால் கவின் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு நேராக மகேஷ் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் மகேஷ் அஞ்சலி யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வீட்டிலேயே நெட்வொர்க் ஹேக்கரை ஒன்று செட் பண்ணுறாரு. ஸோ இதனால் இன்கமிங் காலும் வராது, அவுட் கோயிங் காலும் போகாது. இதனால் மகேஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ அதே சமயம் அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு கவின் வர்ற வழியில் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் கடையில் உட்காந்து ஜூஸ் குடிக்கும்போது அந்த கவினை ஃபாலோ பண்ண சொல்லி ஒருத்தர்கிட்ட மகேஷ் சொல்லியிருப்பார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா கவினை பார்த்ததும் உடனே ஃபோட்டோ எடுத்து இதை மகேஷ்க்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது, ஏன்னா அவர் வீட்டில் ஹேக்கர் வச்சுருக்கிறதுனால ஸோ ஃபோன் நாட் ரீச்சபிளில் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியாமலே போகுது. கவின் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு மகேஷ் வீட்டுக்கு வராங்க. டாக்குமெண்ட்டையும் கொடுக்குறாங்க. சாப்பிட்டு தான் போகணும், நான் வீட்டுக்கு விருந்தே வச்சுங்க, அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி இங்கே கட்டாயப்படுத்தி மகேஷ் கவினை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலியுடைய அப்பா சிவராம் அஞ்சலிக்கு தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஃபோன் என்கேஜடாகவே இருக்குது. இன்னொரு பக்கம் அஞ்சலி தொடர்ந்து வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் கால் கனெக்ட் ஆகலை. அதனால ரூமை விட்டு தள்ளி போகிறாங்க. கவினை அஞ்சலி பார்க்கல, அஞ்சலியை கவின் பார்க்குறாரு. இதோட எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஸோ அஞ்சலி கவினை பார்ப்பாங்களா, மீட் பண்ணுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்போட இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.